மாவல தோரணம் கட்டுறது, வாழை மரம் கட்டுறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு காரியம். மங்களத்தை சூச்சிப்பிக்குமா பக்கும் செயல்கள். இந்த பதார்த்தங்களை பார்த்தாலே ஒரு மங்களம். இங்க மங்கள நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அப்படிங்கிறத எடுத்து காட்டும் அறிகுறிகள். தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதான ஒரு பதார்த்தங்கள். இப்படி சாஸ்திரமே சொல்றது. ஒரு சுப நிகழ்ச்சி பண்றேன்னா வாசல்ல மாவள தோரணம் கட்டு, வாழை மரம் கட்டு, அப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அப்ப தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா உள்ள வருவாளாம். நல்ல கோலம் போடு, ரங்கவல்லின்னு பேரு. நிறைய நன்னா கோலம் போடு, காவியிடு, இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் ஏதோ நம்மளே பண்றோம்னு இல்ல. இது எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. எதுவுமே தெரியாம ஏதோ மூட நம்பிக்கையில வருதுன்னு கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே பிரமாண வச்சனங்கள் இருக்கு. அப்படி இந்த மாவள தோரணத்தையும் வாழை மரங்களையும் கட்டி நாம் கொண்டாடுறோம். கல்யாணங்கள்லயும் சுப நிகழ்ச்சிகள்லயும் மற்றும் வீட்டுல ஏதாவது ஒரு பூஜைகள் நடந்தால் அப்ப கட்டாயம் இந்த மாவள தோரணம் கட்டணும். டெய்லியுமே நித்தியமே வாசல்ல மாவளை இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரக்ஷ. கெட்ட சக்திகள்லாம் உள்ள வராம காப்பாத்தும். மாவளை வாசல்ல எப்பயுமே சொருகி வைக்கிறது, மாவள தோரணம் கட்டுறது அப்படிங்கிறது. அது கட்டியாச்சு, அது வாடிடுத்து அப்படின்னா உடனே அதை எடுத்துடணும். எத்தனையோ வருஷ கணக்குல மாச கணக்குல கட்டினதான மாவளைகள் அப்படியே இருந்துன்னு இருக்கும். அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது சந்தேகமாவே இருக்கும். அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு மேல எப்படி தாங்கும் மாவளை? அடிக்கிற வெயிலுக்கு 4 நாள்லயே வாடி போயிடும். இப்படி இருக்கிறச்ச அதை வாடி போயிடுத்துன்னா அதை அப்புறப்படுத்திட்டு புது மாவளையை கட்டிடலாம். மாவளை கட்டுறதுங்கிறது ஏதோ கல்யாணம் நடந்தாதான் மாவளை கட்டணும்னு இல்லை. நித்தியமே மாவளை கட்டணும். அது ஒரு சுபமான ஒரு செயல் அது. அப்படிங்கிறதுனால வாடின மாவளைய உடனே அப்புறப்படுத்தி புது மாவளைய சொருகி வைக்கணும். சில பேர்லாம் என்ன பண்ணி விடுறாங்கன்னா பிளாஸ்டிக் மாவளைய தொங்க விட்டுடுறான். பிளாஸ்டிக் மாவளைய தொங்க விடக்கூடாதுங்கிறது இல்லை, தொங்க விடலாம். என்ன பிரயோஜனம்னா அழகா இருக்கும் பாக்குறது. என்ன ஷோகேஷ்ல பொம்மை வைக்கிற மாதிரி பார்த்தா நல்லா அழகா இருக்குமே தவிர, நிஜ மாவளைய நாம் சொருகி வச்சா எந்த ஒரு தெய்வீக சக்தி கிடைக்குமோ, எந்த ஒரு கெட்ட சக்தியிலிருந்து ஒரு ரட்சையானது கிடைக்குமோ அது கிடைக்காது. அதுவும் வேணும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கணும்னா ஒரிஜினலான மாவளையை எடுத்து தோரணம் கட்டணும்.